இப்போ பார்த்தீங்களா, இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு சிக்கன் ரெசிபீஸ் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி இட்லி சட்டியில் ஆவியில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. சிக்கனும் நான் வந்து 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 4, வெள்ளை பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் வெள்ளை பூண்டு எடுத்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஆவியில் இது நல்லாவே வெந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ மைனஸ்க்கு வேக வச்ச முட்டை, கொஞ்சமாக குருமிளகு, காரத்துக்கு மிளகா, வேக வச்ச வரமிளகா, வேக வச்சு வெள்ளைப்பூண்டு, சீஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக அந்த உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கிறேன் நான். போட்டுட்டு இதை நல்லா அடித்து நல்லா எடுத்தோம்னா சூப்பரான மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம குட்டி குட்டியாக பிச்சு உள்ளே போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக, இதை காட்டிலும் இன்னும் குட்டி குட்டியாக நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் தான் இப்போ வந்து இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் ஓப்பன் பண்ணாலே இது தான் வருதுங்க முன்னாடியே. சரி இது எப்படி தான் இருக்குன்னு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ப்ரெட் எடுத்து ப்ரெட் ஸ்லைஸில் இந்த மாதிரி வச்சு நல்லாவே நம்ம கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாங்க. ஓவன் இருந்தாலும் நம்ம ஓவன் வச்சுக்கலாம். தோசை தவாலையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். அப்படியே நம்ம வந்து கடையில் ஷவர்மா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு 2ஆக கட் பண்ணி ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா ஹை ரிச் ப்ரோட்டீனான ஒரு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.